இன்றைக்கி நம்ம லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எனக்கு பெரிய கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்துகிட்டு ஃபோர்க் வச்சு அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக ஓட்டை போட்டுக்கிட்டேன். அப்புறம் அது மேலே எண்ணெய் தடவி நான் அடுப்பில் சுட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா சுற்றி எண்ணெய் தடவிடலாம். இப்போ ஒரு பக்கமாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதை ஃபோர்க்கை வச்சே அதை கொஞ்சம் மசிச்சு விடலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம், பச்சடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 5-6 பெரிய பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததும் ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது. இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 3-4 வத்தலை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, கொச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற வச்சு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய், வேக வச்ச கத்திரிக்காவை இப்போ நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அந்த புளித்தண்ணியே போதும், நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பச்சடி இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாப்பாடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக